ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நல்ல உற்சாகமாக கைகளை தட்டி நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அல்லேலூயா. யாத்திராகமம் 3:14. அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக. இந்த வசனத்தில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தார். என்னன்னா, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று சொல்வாயாக. இருக்கிறேன் என்பவர் என்னை அனுப்பினார் என்று சொல்வாயாக. த காட் ஆஃப் டுடே, இருக்கிறேன் என்பவர். அந்த நாமத்தோடு தான் கர்த்தர் இந்த புதிய ஆண்டில் நம்மை அனுப்பியிருக்கிறார். அந்த நாமம் யெகோவா. யெகோவா என்றால் மீட்டெடுக்கிறவர்னு அர்த்தம். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட நாமமுள்ள தேவன் நம்ம இந்த புதிய ஆண்டில் அனுப்பியிருக்கிறார். புலம்பி போன மோசேயை பார்த்து, தளர்ந்து போன மோசேயை பார்த்து சோத்திரிக்கிற ஆண்டவர் சொன்னார், இருக்கிறேன் என்பவர் உன்னை அனுப்பினார்னு போய் சொல்லு. யாத்திராகமம் 4:12, ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு கூட இருந்து நீ பேச வேண்டியதை நான் உனக்கு என்ன செய்வேன், போதிப்பேன். ஆதலால் நீ போ. ஆதலால் நீ போ என்பதே இந்த புதிய ஆண்டின் கட்டளையா இருக்கிறது என்று நான் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் சொல்லி வருகிறேன். ஆண்டவர் சொல்ல, ஆதலால் போ, மற்றதெல்லாம் நீ பார்க்காத. அவன் கீழ்ப்படிவானா இவன் கீழ்ப்படிவானா அதெல்லாம் பார்க்காத. நான் இந்த நாமத்தை உனக்கு சொல்லியிருக்கிறல்ல, நீ போ. ஆதலால் நீ போ. எங்கே போகிறது? அந்த முதல் குறிப்பைத்தான் நம்ம கடந்த சில வாரமாக நம்ம தியானிச்சுட்டே வரோம். யாத்திராகமம் 6:11, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்திலே போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போக விடும்படி அவனோடு பேசு என்றார். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்திற்கு நீ என்ன செய்ய, போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார். பார்வோன் சாதாரண ஆள் இல்லை, அவன் ஒரு தந்திரக்காரன். யாத்திராகமம் 1:10 சொல்லுது, நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் என்ன செய்ய வேண்டும், பண்ண வேண்டும். ஒரு தந்திரம் பண்ணணும். அவங்களை எப்படியாவது நம்ம வஞ்சித்து அவங்கள தக்க வைக்கணும். அவங்கள பெருகிடக்கூடாது. அவங்களுக்கு வேலை பலுவை கொடுங்க. சோத்திரிக்கிறோம். அவங்கள எகிப்தை விட்டு என்ன செய்யவே கூடாது, போகக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு உபாயம் பண்ணுவோம் அப்படின்னு அவன் தந்திரம் பண்ணுறான். அவனுடைய தந்திரத்தில் சோத்திரிக்கிறோம். அவன் அப்படி தந்திரக்காரனாகிய பார்வோனிடத்துக்கு தான் ஆண்டவர் மோசே அனுப்புகிறாரு. அவனுடைய தந்திரங்களை நான் பார்த்துட்டு வரோம். 4வது பாயிண்ட்டை போன வாரம் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆண் பிள்ளைகளை என்ன செய்வான், அவன் கொள்ளுவான். அதான் அவனுடைய தந்திரம். சோத்திரம். ஆண் பிள்ளைகளை கொள்வது. யாத்திராகமம் 1:16, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் பொழுது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து
ஆண் பிள்ளைகளானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளைகளானால் உயிரோடு என்ன செய்யுங்க இருக்கட்டும் என்று அந்த மருத்துவச்சிகளுக்கு அவன் தந்திரமாக ஆலோசனை சொன்னான். ஆண்பல பிள்ளைகளாக இருக்கதா கொன்று போடு, விட்டுறாத அப்படின்னு அவன் சொன்னதாக நான் போன வாரம் உங்களோடு கூட அதை பற்றி பேசினேன். ஆனால் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு சொன்னால், அவருடைய வார்த்தை பாருங்கள், ஆம்பளைங்களை கொன்று போடுங்கன்னு அவன் சொல்லலை. சோத்திரம். ஆண் பிள்ளைகளை என்ன செய்யுங்க கொன்று போடுங்க. அப்படின்னா இந்த கிறிஸ்துவுக்குள் வளராதவங்க, சரியாக ஜெபம் பண்ணாதவங்க, கர்த்தருக்குள்ள நல்ல நிலைமையில் இல்லாதவங்களை பிசாசு கண்ணு வைக்கிறான். சோத்திரிக்கிறோம். அதுதான் நான் போன வாரம் சொன்னேன். நீ கிறிஸ்துவுக்குள்ள குழந்தையாக இருந்தா உன்னை கொல்ல பார்ப்பான். அவன் தந்திரம் உனக்குள்ள கொண்டு வந்து உன்னை வச்சு உன் குடும்பத்தையே கவுத்துருவான். சோத்திரிக்கிறோம். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தையாக இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா வளர்ந்தவனாக இருக்கணும் என்ன சொல்லி போன வாரம் நான் உங்களோடு கூட சில பேசினேன். அருமையிலே உபாகமம் 25:18 நான் சொன்னேன், நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் அப்புறம் பின் வருகிற உன் பாளையத்துள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்று நினைத்திரு. அமிலேக்கினை பாருங்க, இளைத்திருக்கிற ஆளா பார்த்து, பின்னாடி வர ஆளா பார்த்து, சோர்த்திருக்கிற பலவீனமான ஆளை பார்த்து அவங்கள வெட்டுறான். பார்த்தீங்களா சத்துரு யாரை வெட்டுறான் பாருங்க. அதை போன வாரம் நம்ம தியானித்தோம். நல்ல ஜெபிக்காதவங்க, வேதம் வாசிக்காதவங்க இளைத்து போவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராதவங்க சோத்தரிக்கிறோம் பின்னாடி வருவாங்க. எல்லாத்தையும் ஆவிக்குரிய காலத்தில் பின்னாடி இருப்பாங்க. நல்ல ஆவியில் நிறைந்து கத்தரை துதிக்காத ஆளெல்லாம் பலவீனமான பாண்டம் தான். நீ சோத்தை நல்லா தின்னலாம், சோத்தரிக்கிறோம், உடம்பை நல்லா சாப்பிட்டு பலப்படுத்தலாம். ஆனால் உங்கள் உள்ளான மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? பலவீனமானவனாக இருப்பான். அப்படிப்பட்டவனாக ஈஸியாக பிசாசை தூக்கி கடாசுவான். சோத்தரிக்கிறோம். அவங்க மேலே கையை வைப்பான், அவங்களுக்கு விரோதமாக வர பார்ப்பான். நல்ல ஆவியில் வளர்ந்துருக்கிற நல்ல கர்த்தருடைய தேர்ன ஆளாக இருக்கிறவங்கள்ட்ட அவன் கிரிய அங்கே அவனுடைய ஜம்பம் பலிக்காது. சபையில் 2 விதமான கூட்டம் இருக்குது. ஒன்று விசுவாசிகள், இன்னொன்று சத்தியத்தை அறிந்தவர்கள்னு பவுல் சொல்கிறாரு. விசுவாசிகளுக்கும் சத்தியத்தை அறிந்தவர்களுக்கும் எழுதுகிறதாவதுன்றாரு. அப்போ சபையில் இந்த விசுவாசி என்பது ஆரம்ப நிலைமையில் இருக்கிற ஆட்கள். அவங்களெல்லாம் பிசாசு ஈஸியாக வஞ்சித்துருவான். ஆனால் சத்தியத்தை அறிந்தவர்கள், நல்ல ஆண்டவரை அறிந்து ஆராதிக்கிற ஒரு கூட்டம், அவங்கள்ட்ட பிசாசு தூரமாக நின்று வேடிக்கைத்தான் பார்ப்பானே ஒழிய உள்ள ஒன்றும் பண்ண முடியாது. அன்றைக்கு ஆண்டவர் சாத்தானை பார்த்து கேட்டார், என் தாசனாகி யோபின் மேலே ஏதாவது கவனம் வச்சியா? அவன் கவனம் வச்சேன்னு சொன்னானே ஒழிய அவன்கிட்ட நான் போக முடியலையே. ஏன்னா யோபை பாருங்க, ஒவ்வொரு நாளும் அதிகால வேளையில் கத்தரை நல்லா துதிச்சு பலி செலுத்தி தன்னையும் பரிசுத்தப்படுத்தி தன் குடும்பத்தை என்னப்படுத்துறான், பரிசுத்தப்படுத்துறான். ஈச் அண்ட் எவரி டே அவங்கள சாத்தான் தூரமாக நின்று சுற்றி முட்டாய் கடை வேடிக்கை பார்க்குற மாதிரி வேடிக்கை பார்த்தானே ஒழிய யோபு அவனால் தொட முடியல. பார்த்தீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளையை, நீங்க ஜெபிக்கிற ஜபமும் வேத வாசிப்போம், அல்லேலூயா, நீங்க ஆராதிக்கிற ஆராதிப்பும் தான் உங்களை சுத்தி ஒரு ரத்த கோட்டையாவது மாறுது. சாத்தா அவங்கள தொடாதபடி. இதுக்கு வேற இதுக்கு இடையில ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டா நீ காப்பாற்றப்பட்ட முடியுமா? போதுமா? சபையிலேயே நீ சரியா பாட மாட்ட, துதிக்க மாட்டேன்ற, வீட்டில் நீ என்ன லட்சணத்தில் ஜெபம் பண்ணுவ? எப்படி பாதுகாப்பு? எதை நினைச்சு நீ பாதுகாப்பா இருப்பன்னு நீ சொல்ற? தோத்திரம். ஏசுநாதர் பாதுகாப்பு இல்லைன்னா பாதுகாப்பு கிடையாது. தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தையா இருக்கக்கூடாது. பார்வோன் யாரை கொல்ல சொல்றான்? குழந்தைகளை கொல்ல சொல்றான், ஆண் பிள்ளைகளை கொள்ளு. கொலோசியர் 1:28-29 போன வாரம் தியானிச்சோம் பாருங்க. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவர்களாக நிறுத்தும்படிக்கு அவரை நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு என்ன பண்ணுறோம்? உபதேசம் பண்ணுறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படியே போராடி என்னப்படுறேன்? பிரயாசப்படுறேன். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவர்களாக நான் நிறுத்த நான் விரும்புகிறேன்னு சொல்கிறார். We may present every man perfect in Christ Jesus. Perfect in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தேறினவனாக உங்களை நிறுத்தணும். அதுதான் தேவனுடைய அனாதி நோக்கம். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. போன வாரத்தில் the children of God, கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள், அவன் கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்கிறாங்க, சபைக்குள்ள வரவங்க தான்.
ரட்சிக்கப்பட்டவங்க தான், கர்த்தருடைய பந்தியெல்லாம் பங்கெடுக்கிறவங்க தான். ஆனால் அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்குதுங்க? குழந்தை மாதிரி தான் இருக்குது. பல வருஷமாக சர்ச்சைக்கு வராங்க பாருங்க. கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள், குழந்தைகளாகவே இன்னும் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, சபைக்கு பல மாசமாக பல வருஷமாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த ஆரம்பத்தில் இருந்த வளர்ச்சியில் தான் இருக்கிறாங்களே, இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலை. அவங்க தான் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள். 1 கொரிந்தியர் 3:1 வாசிக்கிறோம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரிய எண்ணி உங்களோடு பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாக இருக்குது. கிறிஸ்துவுக்குள் குழந்தையான்னு நீங்கள் இருக்கிறீங்க. போன வாரம் நான் அந்த கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைகளை பற்றி நான் நிறைய பேசினேன். நான் இன்னமும் சில காரியங்களை நான் வேகமாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள்னால் யார் அப்படின்னா, அவருடைய அடையாளம் என்னென்னா, முதல் அடையாளம் அவங்க மாம்சத்துக்குரியவளாகவே இருப்பாங்க. கவனிக்கணும், மாம்சத்துக்குரியவர்கள். மாம்சத்துக்குரியவர்கள் என்ன? சிறிய பிரச்சனை கூட எதிர்கொள்ள அவர்களால் முடியாது. சின்ன பிரச்சனைக்கு தளர்ந்து போயிடுவாங்க. சின்ன பிரச்சனையை கர்த்தர் பார்த்துக்குவாரு, அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவாரு. அவங்களால சொல்ல முடியாது, என்ன ஆகுமோ தெரியல, ஏதாகுமோ தெரியல. சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையை பில்டப் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க மாம்சத்துக்குரியவங்களா இருக்கிறாங்க, குழந்தையா இருக்கிறாங்க. அந்த கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைன்னா என்ன யாருன்னா, அவங்க தாங்களாகவே ஜெபித்து தாங்களாகவே உபவாசித்து வசனத்தை பிடித்து சோதனை அவங்களால ஜெயிக்க முடியாது. அவங்களுக்கு யாராவது ஜெபிக்கணும், அவங்களுக்கு யாராவது உபவாசம் போடணும், அவங்களுக்கு யாராவது ஆறுதலாக வசனம் சொல்லணும். அவங்களா வசனம் வாசித்து, அவங்களா ஜெபம் பண்ணி, அவங்களா உபவாசித்து அவங்க பிரச்சனையை அவங்களாலே சமாளிக்க முடியாது. அவங்க அடுத்தவருடைய உதவியை நாடி நிற்பாங்க. சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ரொம்ப சோதனையா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆரம்பத்தில் சொல்லலாம், இன்னுமா நீ அநேகரை ஜெபம் பண்ணி ஆறுதல் படுத்தவன் பார்த்தா இன்னும் உன்னையே நீ ஸ்டாண்ட் பண்றதுக்கு நீ இன்னொருத்தவன் ஜெபத்தையே சார்ந்துக்கிட்டு இருக்கிற. சபையில் இருக்கிற அவலட்சணம் என்ன தெரியுமா? எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்கிற சத்தம் தான். சபையில் வளர்ந்த சபையில், ஆவிக்குரிய சபையில் என்ன சத்தம் இருக்கணும்? உனக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், உனக்காக நாங்கள் உபவாசிக்கிறோம். அந்த வார்த்தை வரணும் சபையில். சபையில் ஒரு சகோதரியை இப்போ நீ பார்க்கும்போது, சிஸ்டர் ஒன்றும் பயப்படாதீங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவன் தான் வளர்ந்த கிறிஸ்தவன். எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு இன்னொருத்தவங்க ஜெபத்தையே நாடிக்கிட்டு இருக்கிறது. எப்போ நீ மற்றவங்களுக்காக ஜெபிக்க போற? உன் பிரச்சனையே சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அதெல்லாம் குழந்தை கிறிஸ்தவர்கள். சோத்திரம். அவங்களெல்லாம் சாத்தான் தூக்கி அடிச்சிருவான் தோத்திரம். ஒரு கட்டத்தில் சபையார் என்னை விசாரிக்கல, யார் வந்து என்னை சந்திக்கல, யார் என்னை உற்சாகப்படுத்தல, என்னை அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னு சோத்தரிக்கிறோம் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற ஆட்கள் எல்லாம் அந்த கிறிஸ்துக்குள்ள குழந்தையா இருக்கிறவங்க, மாம்சத்துக்குரியவர்கள். அவங்க எதுக்கு எடுத்தாலும் குறைய கண்டுபிடிப்பாங்க. அது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்களா, இது சரியா, அது சரியா. சில நேரம் வீடுகளுக்குள்ள போய் இந்த வாரம் பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணார் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு ஊழியக்காரர் பண்ணுறதுங்க, அதை செய்கிறதுங்களாங்க அது அப்படின்னு அதில் எடுத்து இன்னொரு ஆளை சோத்திரம் அவங்க உற்சாகத்தை குறைச்சிடுவாங்க. மாம்சத்துக்குரியவர்கள். அவங்க எந்த திங்கிங்கும் எதில் தான் இருக்கும்? அவங்களுக்கு அந்த மாம்ச சம்பந்தமாக இருக்கும், மாம்ச சம்பந்தமாக இருக்கும். தோத்திரம். இப்படி தான். அதான் கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைகள். இந்த அடையாளம் இருக்கான்னு பாருங்க, எந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோன்னு பாருங்க. ரெண்டாவது, இந்த கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் யார் தெரியுமா? அவர்கள் பால் குடிக்கிற கிறிஸ்தவர்கள். பால் குடிக்கிறவங்க. பைபிள் என்ன போடுது? சோதர புதிதாய் பிறந்த பிள்ளைகள் வளரும்படி ஞான பாலின் மேல், திருவசனமாகிய ஞான பாலின் மேல் எப்படி இருப்பாங்க? வாஞ்சியா இருக்கிறவங்க. அப்போ அந்த பால் குடிக்கிறவங்க யாருன்னா, புதிதாய் பிறந்த குழந்தைகள், கிறிஸ்துவுக்குள்ள புதிதாக ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க. அவங்களுக்கு வசனமாகிய பாலை கொடுப்போம். சோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் உன்னை ஆறுதல் படுத்துவார், அவர் உன்னை தைரியப்படுத்துவார், மகளே நீ கலங்காத, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு ஆறுதலான, தேர்தலான, புரிந்து கொள்ளக்கூடிய எளிமையான வார்த்தைகள். சோத்திரம். கர்த்தர் உன்னை விடுவிப்பார், கர்த்தர் உன்னை நடத்துவார்னு ஆரம்பத்தில் சொல்லி அந்த குழந்தைக்கு பாலுக்குரிய வசனங்கள், பாலை போன்ற ஆறுதலான வசனங்கள், பாலை போன்ற லகுவான வார்த்தைகள், பாலை போன்ற சோத்திரிக்கிறோம் இதமான வசனங்களை சொல்லி அவங்கள வளர வைக்கிறதுக்கு சோத்திரம் பால் போன்ற வசனங்களை சொல்லுவோம். தோத்திரம்.
பைபிளை பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வரும்போது ஆரம்பத்தில் அவர்கள் யுத்தத்தை கண்டு மனமடிவாகி சோர்ந்து போவார்களே என்று கர்த்தர் எண்ணி அவர்களை எகிப்து அந்த பெலிஸ்திய தேச வழியாய் நடத்தாமல் வேறு வழியாக நடத்த. ஆரம்பத்தில் சில நேரம் யுத்தத்தை கண்டா என் ஜனம் சோர்ந்து போயிடுமே, எடுத்த எடுப்பில் சோதனை வந்தால் அவன் குழந்தைய போல இருக்கிறான், அவன் சோர்ந்து போயிடுவான்னு ஆண்டவர் சில நேரம் வார்த்தைகளை இதமாய் உனக்கு அனுப்பி தந்து, ஏன்னா நீ புது குழந்தை ரட்சிக்கப்பட்டு புதுசாக சர்ச்சைக்கு வந்திருக்கீங்க, ஆண்டவர் உங்களை ரொம்ப லைட்டாக ட்ரீட் பண்ணுவார், நடத்துவார். ஆனால் வளர 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 ஒரு வயசு வரைக்கும் ஒரு அம்மா வந்து ஒரு பிள்ளைக்கு பாலை கொடுக்கும் மடியில் கடத்தி. 2 வயசு ஆயிடுச்சு, 3 வயசு ஆயிடுச்சு, அம்மா பாலையே குடிச்சது அது வெக்கக்கேடு இல்லை, அது அசிங்கம் இல்லை. அந்த பிள்ளை நல்ல பலனாக இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆவிக்குரிய காரியத்தில் இன்னும் அப்படித்தான் இருக்கிறோம், குழந்தையா இருக்கிறோம். எபிரேயர் 5:1 கொரிந்தியர் 3:2 பாருங்க. 1 கொரிந்தியர் 3:2 பாலை குடிக்க கொடுத்தேன். வேற உங்களுக்கு ஒண்ணுமே நான் கொடுக்க முடியல. உங்களுக்கு நீ டக்கு டக்குன்னு கோச்சிக்கிற, டக்கு டக்குன்னு சோத்து போற, உனக்கு நான் பாலை தான் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா நீ பால் குடிக்கணும்னு எனக்கு விருப்பமே இல்லை, நான் விருப்பமே இல்லாம உனக்கு கொடுக்க வேண்டியதா இருக்குது. உனக்கு பலன் இல்லாமல் இருக்கிறாய். அதான் கிறிஸ்துக்குள்ள குழந்தை. இப்போ பலன் இல்லாத ஒரு ஆளை சாத்தான் நசிக்கிடுவானே. உள்ள பலனா இருக்க தேவையில்ல, உள்ளான மனுஷன்ல பலனா இருக்க தேவையில்ல. நீங்க எபிரேயர் 5:12 பாருங்க. எபிரேயர் 5:12 காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். நீ இத்தனை வருஷத்துக்கு சர்ச்சைக்கு வந்து நீ என்ன நீ மற்றவங்களுக்கு போதிக்கிற போதகனாய் நீ மாறி இருக்கணும். இன்னும் அநேகரை நீ ஆயத்தப்படுத்துகிற அந்த ஸ்டாண்டர்டுக்கு நீ வந்திருக்கணும். நீ கேட்ட வசனத்துக்கு, நீ பாடின பாட்டுக்கு, நீ கலந்து கொண்ட ஆராதனைகளுக்கு நீ அந்நேரம் அப்படி வளர்ந்துருக்கணும். ஆனால் இன்னும் புட்டி பால் குடிச்சிக்கினே இருக்கிற. உனக்கு சர்க்கரை போட்டு பாலை கலந்து ஆற்றி சூடாக குடிச்சா கூட சுடுதுமா அப்படின்னு அதை கூட ஆற்றி எடுத்து உனக்கு வாயில் சொருவணும். தோத்திரம் நீ சப்பிக்கினே படுத்துக்கினே இருப்ப. தோத்திரம் எம்மா நாளுங்க அந்த பால் எப்படி உன்னை பலப்படுத்தும்? தாய்ப்பால் வந்து குழந்தை படுத்துக்கிட்டே இருக்கிற பிள்ளை சோத்திரிக்கணும், அப்புறம் குப்புறப்படுத்து சோத்திரம் அப்படி தடுமாறி எழுந்து நிற்கிற அந்த ஸ்டேஜ் வரைக்கும் தாங்க தாய்ப்பால். அப்புறம் நின்ன பிள்ளை நடக்க ஓட பலமான ஆகாரத்தை அவன் சாப்பிட ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. இன்னும் எழுந்து நிற்க கூட உனக்கு பலன் இல்லாமல் பலவீனர்லாம் இருந்தா சாத்தான் என்ன பண்ணுவான்? தோத்திரம் எபிரேயர் 5:13 சொல்லுது, பால் உண்ணுகிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியால் நீதியின் வசனத்தில் என்ன இல்லாமல் இருக்கிறான்? பழக்கம் இல்லை. கடுமையான வசனங்களை அவனை தாங்கவே முடியாது. இந்த உபதேசத்தை யார் கேட்பா? இது கடினமான உபதேசம், என்ன இது, கொஞ்சம் குறைச்சிக்கலாமே. பாலை உண்ணுகிற குழந்தைகள் பிசாசினுடைய கண்ணெல்லாம் அவங்க பேரில் தான் இருக்குது. இவங்களை தூக்கும் முதல்ல பாலாக தான் சொல்கிறான். தோத்திரம் யார பீலையாம பார்த்து சொல்கிறான், ஏம்பா இந்த முன்னாடி நிற்கிறவங்கள கூட விட்டுருப்பா, அந்த பாளையத்துக்கு பின்னாடி இருக்கிறவங்களையாச்சும் கொஞ்சம் சபிச்சிடான்பான்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பின்னாடி வருது ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்னாடி இருக்கிறவங்க பேரில் சாத்தான் கவனம் வைக்கிறான், அவங்களையாச்சும் கொஞ்சம் சபிச்சிடேன். நீங்கள் சர்ச்சில் எங்கே பின்னாடி உட்காரிங்க முன்னாடி உட்காரிங்க அதை வச்சு நான் சொல்லலைங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்கே நிற்கிறீங்க? கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறீங்களா பின்னாடி நிற்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குறோம். போன வாரம் சொன்னால ஏசாயா 28:9 அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கு தான். அடுத்த கட்ட உபதேசம், அடுத்த போதனைகள், ரகசியங்கள், குடும்பத்தை எப்படி நடத்தணும், பிள்ளைகளை எப்படி நடத்தணும், அடுத்த நாள் என்ன நடக்க போகுது அப்படின்னு உணர்த்துவதும் அறிவும் ஆண்டவர் தானே கொடுக்கணும். ஒரு சகோதரி சொல்றாங்க, பாஸ்டர் நான் 2 வீலரில் போயிட்டே இருந்தேன் பாஸ்டர், ஆண்டவர் என்னோடு திட்டமாக பேசுறாரு, பிரேக்கப் போடு. ஏன் பிரேக்கப் போடணும்? ரோடு நல்லா தான் இருக்கு, போயிட்டே இருக்கிறேன், ஏன் திடீர்னு பிரேக்கப் போடணும்னு ஆண்டவர் சொல்றாரு?
குறுக்கில் கிறுக்கில் ஒன்றும் இல்லை. நான் கேட்டேன் அந்த சகோதரியை, ஆண்டவர் பிரேக்கப் போடுன்னு உனக்குள்ள ஒரு உணர்த்து பண்ணுறாரு, அந்த பக்கம் கட்டிங் ஏதாவது இருக்கா? ரொம்ப ரஷ்ஷான. இல்லைப்பா சார், எங்கேயும் இல்லை, ஸ்ட்ரைட் ரோடு, ஒரு பிரச்சனையும் இல்லை, நேராக தான் போகிறது. திடீர்னு பிரேக்கப் போட்டு நிறுத்து அப்படின்றார். ஆண்டவருடைய வார்த்தை கேட்க பாருங்க, ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறவங்களோடு கர்த்தர் உணர்த்துறார், போதிக்கிறார் பாருங்க. அந்த சகோதரி அப்படியே ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அப்படி பிரேக்கப் போடுற அந்த நிமிஷத்தில் ஒருவன் திடீர்னு அப்படி வந்து அப்படி ஒரு கட்டை அடிக்கிறானா, தோத்துரும் அப்படி அடிக்கிறான். அங்கே சந்தையாக தான் இருக்கா? ஒரு சந்தை இல்லை. அங்கே ஏதோ ஒரு கடைக்கு போனோம்னு குறுமுட்டைத்தனமாக அப்படி ஒருத்தன் வந்து அப்படி கட்டை அடித்தான். அந்த சகோதரி சொன்னாங்க, இவன் இப்படி இவ்வளோ வேகமாக திரும்புகிற இந்த நேரத்தில் கர்த்தர் பிரேக்கை போட்டு நிறுத்த சொல்லலைன்னா அவன் திரும்பின திருப்புக்கு நான் என்ன கதியாயிருப்பேனே தெரியாது. ஆண்டவர் எவ்வளவாய் போதித்து உணர்த்தி நடத்துகிறார். கைதட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் இந்த குழந்தை கிறிஸ்தவனுக்கெல்லாம் தெரியாது, அந்த உணர்த்ததும் தெரியாது, அவளை போதிக்கவும் மாட்டார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றவங்களுக்கு தான் இந்த அனுபவம்லாம். வேத வசனத்தில் பாலை மட்டுமே உண்ணுகிறவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு மயக்க நிலையில் இருப்பார்கள். குழந்தை என்ன செய்யுங்க? பாலை குடிச்சு தூங்குமா விளையாடுமா? சொல்லுங்க, நீங்கள் உங்களுக்கு தெரியாது என்னங்க, எல்லாம் அறிஞ்சவங்க தானே நீங்கள். தோத்திரம் குடிச்சிட்டு தூங்க வேண்டியது தான். அப்படித்தான் தூங்கணும்னு சொல்கிறாங்க. குழந்தைகள் நல்லா தூங்கினா தான் அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. எப்போ? 2-3 வயசுக்கு அப்புறமுமா தூங்கினேவா இருக்கிறது? அது டேஞ்சர்னு அர்த்தம். பாலை, அந்த தாய்ப்பால் ஒரு விதமான மயக்க நிலையில் அந்த குழந்தைய வச்சிருக்கோம். அதனால பைபிள் சொல்லுது, மறக்கணும். அந்த குழந்தைக்கு வேற எது கொடுத்தாலும் நாட்டம் இருக்காது. அதுக்கு எதுக்கு தான் தேவை? தாய்ப்பால் தான். அதில் அந்த பிள்ளை வந்து அதில் ரொம்ப அடிக்டாக இருக்கும். ஒரு வருஷமாக கொடுக்குறாங்கல்ல. ஆமாம், சில நேரம் தாய்மார்களுக்கு தெரியும், அந்த குழந்தைய பால் மறக்க பண்ணுறதுக்கு அந்த தாயும் கஷ்டப்படும், அந்த பிள்ளையும் கஷ்டப்படும். அந்த மறக்கிற நேரத்தில் அந்த குழந்தை பாலுக்காக அழுவோம். அந்த அழுகையை கடினப்படுத்திக்கிட்டு அந்த பிள்ளைய பாலை என்ன செய்வாங்க? மறக்க வைக்கிறதுக்கு பாடுபடுவாங்க. நீங்கள் பார்த்துருக்குறீங்க, தெரியும். சில ஆட்கள் அதை மறக்கிறதே இல்லை. அவங்களுக்கு பாலை கொடுத்துக்கினே இருக்கணும், ஆறுதல் படுத்திக்கினே இருக்கணும். இந்த பால் குடிக்கிற அந்த குழந்தையினுடைய நிலையை குறித்து ஏசாயா என்ன சொல்றாருன்னா, ஏசாயா 28:7 பாருங்க. சோத்தரிக்கிறோம், இதனுடைய ரகசியத்தை கவனிங்க. ஆனாலும் இவர்களும் திராட்சரசத்தால் மயங்கி, கொஞ்சம் நல்லா கவனிங்க, மதுபானத்தால் வழி தப்பி போகிறார்கள். ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தினால் மதிமயங்கி திராட்சரசத்தினால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழி தப்பி தீர்க்க தரிசனத்தினால் மோசம் போய் நியாயம் தீர்க்கிறதில் இடறுகிறார்கள். இந்த வார்த்தையை போய் வீட்டிலையும் ஒரு வார்த்தை படிச்சு பாருங்க. இந்த இதில் என்னென்ன வருது பாருங்க. மயங்கி, மதிமயங்கி. திராட்சரச குடிக்கிறவனுக்கு போதை என்கிற ஒரு மயக்கம் இருக்கும். மதுபானம் மருந்துகிறவனுக்கு அந்த போதையில் அவன் சிந்தன மண்டலையே வேலை செய்யாது. அதுபோல இந்த தாய்ப்பால் குடித்து பழகின பிள்ளைக்கு தாய்ப்பால் மேல் என்ன இருக்கும்? ஒரு மயக்கம் இருக்கும். அந்த மயக்கத்தை குழந்தைகளால் விட்டுவிடவும் முடியாது, சீக்கிரத்தில் மறக்கவும் முடியாது. நான்லாம் குழந்தையா இருக்கும்போது எனக்கு தாய் சொன்னாங்க, என்னை வேற வீட்டில் விட்டாங்க தாய்ப்பாலை மறக்கிறதுக்கு. ஐயோ, விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டில் உட்காந்து அழுகுறாங்களா, ஐயோ என் பிள்ளை என்ன செய்தோ தெரியலையே. தாய்ப்பால் கொடுக்குற தாய்க்கும் ஐயோ பிள்ளை என்ன செய்யுமோ தெரியலையே, கத்துமே. அதை கத்துறதை பார்த்துட்டு தாய்க்கு பிரச்சனையாகுமே சொல்லிட்டு சோத்தரிக்கிற பிள்ளையை வேற ஒரு வீட்டில் என்ன செய்கிறாங்க? எதுக்காக? மறக்க வைக்கிறது. கொஞ்சம் கடினம் தான் அது, ஆனால் அது அந்த பிள்ளைக்கு உண்டாகிற நன்மை. கைதட்டி கத்தரை சோத்திரம் பண்ணுங்க. இது போல அருமையானது ரொம்ப கஷ்டம். வேத வசனத்தை கேட்டு வளர்றதுக்கு பதிலாக இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டு பழகினவர்கள், அவங்க ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறது இல்லை. யாராவது எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களா? யாராவது எனக்கு ஆறுதலாக தடவி பேசுவாங்களா? இவங்க ஜெபம் பண்ணி தேவெடுத்தது பைபிள் வாசித்து வசனம் வாங்கி அதில் அவங்க தைரியம் அடைகிற ஆள் கிடையாது. அவங்க யாராவது வந்து அவங்களுக்கு ஜெபம் பண்ணி, சகோதரி உன்னை குறித்து ஆண்டவர் இப்படி சொன்னார், பயப்படாதீங்கன்னா அவங்க அல்லேலூயா தோத்திரம். இது ஒன்றும் ஜெபம் பண்ணாது, இது ஒன்றும் ஆண்டவரை தேடாது, ஒன்றும் பைபிளும் படிக்காது, ஒன்றும் தெரியாது. இன்னொருத்த வந்து ஜெபம் பண்ணி தீர்க்க தரிசனம் சொல்லணும், தோத்திரம் அல்லேலூயா.
இதெல்லாம் பிசாசுக்கு, இதெல்லாம் பிசாசு ஈஸியாக இந்த மாதிரி ஆளை தூக்கிடுவான் தோத்திரம். அம்மா நாள்மா இன்னொருத்தவன் உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறது, அந்த மாதிரி கூட்டங்களுக்காக ஓடுறது, போய் தலையை கொடுக்குறது. தலையை கொடுத்து தான் முடியெல்லாம் கொட்டி போச்சு உனக்கு தோத்திரம். நீயே ஜெபம் பண்ணி தைரியம் அடைகிறதுக்கு பதிலாக இன்னொருத்தவங்களை ஜெபிச்சு தைரியம் படுத்து போய் போய் மண்டையை கொடுக்கறது. இங்கேயும் போகிறது அங்கேயும் போகிறது. சகோதரன் வர்றார், இவர் வர்றார், அவர் வர்றார், டிவியில் இன்னும் கேட்டுக்கின்னு உக்காஞ்சிக்கின்னு. அதெல்லாம் யாருக்குன்னா தேவனை அறியாத, சத்தியத்தை அறியாத ஆட்கள் அறிந்து கொள்வதற்காக அந்த ஊழியம் டிவியில் நடக்குது, பத்திரிக்கை நடக்குது. உனக்கு என்ன வேலை? உனக்கு என்ன வேலை? உக்காஞ்சி அங்கே முட்டி போட்டு அங்கே இது பண்ணிக்கின்னு சகோதரனுக்கு எழுதுவோம், அவருக்கு எழுதுவோம், சொல்லுவோம். உடனே எழுதுங்கள் எங்களுக்காக, எங்கள் ஜப வீரர்கள் உங்களுக்காக காத்திருப்பாங்க. தொலைச்சிடும் தோத்திரம். அல்லேலூயா. இதெல்லாம் உனக்காது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தவனுடைய வேலையாது. ஒருவேளை என்னுடைய முகபாவனை, என் பேச்சு ஒருவேளை ஆக்ரோஷமாக இருக்கலாம். உங்கள் மேலே எனக்கு என்ன கோபம்? வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறீங்களேன்னு வேத சத்தியத்தை அறியவில்லாத அறிவு கட்டவர்களாக நாம் இருக்கிறோமே, அதானே பெரிய விஷயம். இன்னும் மயக்கம் பாருங்க. இங்கே பைபிளில் போட்டுக்கிறது, அப்படி வழி தப்பி தீர்க்க தரிசனத்தினால் மோசம் போய் நியாயம் தீர்க்கிறதில் என்ன செய்கிறாங்க? இடர்றாங்க. தீர்க்க தரிசனத்தை நாடுகிறவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் குழந்தைகளைப் போல இருக்கிறார்கள் என்று ஏசாயா சொல்றாரு. குழந்தைக்கு தாய்ப்பால் அவசியம்தாங்க. 1 வருடம் வரைக்கும் தான் வளர்ந்து அந்த குழந்தை எழும்பி நிற்கிற வரைக்கும் தான் தேவை. அதுக்கு பின்னாடி அந்த குழந்தை, அந்த பால் போதுமானது அல்ல. நடக்க, நிற்க, ஓட, குதிக்க, ஒரு பொருளை சுமந்து கொண்டு போக அது முக்கியம் இல்லை. ரட்சிக்கப்பட்ட காலத்தில் கொஞ்ச நாட்களுக்கு நமது ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்வதற்கு, பக்தி விருத்தியை உண்டாக்குவதற்கு, அறிவை அடைவதற்கு, ஆறுதல் அடைவதற்கு, புத்திமதிகளை பெறுவதற்கு தீர்க்க தரிசனங்கள் அவசியம்தான். அது லாங் லைஃப் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட 1 வருடத்துக்கு பின்பு நீங்கள் பால் குடியை மறக்க வேண்டும். ஏனென்றால் பால் மறந்தவர்களுக்கே உபதேசம். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. பால் மறந்தவங்களுக்கு தான் உபதேசம். பால் மறந்தவர்களோடு தான் கர்த்தர் போதிப்பார். பால் மறந்தவர்களுக்கு தான் கர்த்தர் இடைபடுவார். சும்மா பால் குடி கிறிஸ்தவளா இருக்கக்கூடாது. நீ பார்வோன் குழந்தைகளை கொன்று போடுவான். அப்படின்னா யாரா இருக்கணும் நம்ம? அதே ஏசாயா 28:14 சொல்லுது, ஆகையால் எருசலேமில் உள்ள இந்த ஜனத்தை ஆளுகிற நிந்தனைக்காரரே, யூ மஸ்ட் லேர்ன், யூ மஸ்ட் ஹியர் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். சும்மா எவனா ஒருத்தன் சொல்றத உட்காந்து கேட்டுட்டே இருக்காத. நீ ஜெபம் பண்ணி, நீ வேதம் வாசிச்சு, நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்க பழகு. கைதட்டி ஆமென். நீ வார்த்தையை கேளு. நீ கேளுமா, நீ கேளு பிரதர். இன்னைக்கும் பாருங்க, சில சபைகள்லாம் பிசாசு ஓடுறதுக்குன்னே ஆட்கள் இருப்பாங்க. அவர் வரம் பெற்றவர், தோத்திரம். சரி, அதில் இருக்கிற பலவீனமான ஆள் போட்டோம், விசுவாசியாக போய் நிற்கிது அங்கே போய், தோத்திரம். அவர் ஓட்டுறாராம். வாங்க ஓட்டுறோம், உங்களை ஓட்டிக்கினே இருக்கிறோம். எம்மா நாள் ஓட்டுறது? நீங்களாவே பலனாக இருந்து ஜெயிக்க வேணாம். அல்லேலூயா. எனக்கு எந்த மாதிரி விசுவாசிகளை பிடிக்கும்னா, பாஸ்டர் இப்படி வந்துட்டான், அழுத்திட்டான், கொளுத்திட்டான்ட்டு நீ ஜெபம் பண்ணி சைட் சப்போர்ட்டுக்கு எங்கள் ப்ரேயரை நீ நாடலாம். பாஸ்டர் ஆனால் ஜெபம் பண்ணுறேன், நீங்களும் ஒரு ஜெபம் பண்ணுங்க, அது பரவாயில்ல. சில ஆட்கள் இதுமாரி ஆடினோடனே இப்படி ஆயிடு விட்டது, என்ன ஆகுமோ தெரில அப்படின்னு அதுக்காக எந்த பிரயத்தனம் பண்ணாமல் ஜெபிக்காமல் நேராக வந்து இங்கே மட்டும் முட்டி போகிறது. நாங்களும் ஜெபிக்கிறது முக்கியம் இல்லை, ஜெபிக்கிறது தாங்க இருக்கிறோம். ஆனால் உன் ஜெபத்தை தான் நீ அதிகமாக நம்பி இருக்கணும். அல்லேலூயா. 2வது, இவங்க குழந்தை என்ன அர்த்தம்னா, பலமான ஆகாரத்தை சாப்பிடாதவங்க. நான் முதல்ல சொன்ன மாம்சத்துக்குரியவர்கள். 2வது சொன்ன அவங்க பால் குடிக்கிறவங்க. கிறிஸ்துவுக்குள்ள குழந்தை யாருன்னு சொன்னால் அவங்க பலமான ஆகாரத்தை இன்னும் செய்யாமல் இருக்கிறாங்க, சாப்பிடாமல் இருக்கிறாங்க. 1 கொரிந்தியர் 3:2 சொல்லுது, நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல், என்ன கொடாமல்? பாலை குடிக்க கொடுத்தேன். நீங்கள் பலன் இல்லை, உங்களுக்கு போஜனம் கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன்.
அப்போ தான் நீங்கள் பெல் அடைவேன்னு. ஆனால் நீங்கள் பாலை மட்டுமே குடிக்கிற ஆளாக இருக்கிறீங்களே, பால் குடிய மறக்காமல் இருக்கிறீங்களே அப்படின்றார். எபிரேயர் 5:14 சொல்லுது, பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதான முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறிகிற அந்த பாங்கு அந்த பலமான ஆகாரத்தை சாப்பிட்றவங்களுக்கு தான் இருக்கும். எது நல்லது எது கெட்டது, எவன் கர்த்தருடைய வார்த்தையை சரியாக சொல்கிறான், இது கர்த்தருடைய வார்த்தை சரியா சரியில்லையா, இந்த உபதேசம் சரியா இந்த உபதேசம் சரியில்லையான்னு பலமான ஆகாரத்தை சாப்பிட்டு நல்லா வளர்ந்துருக்காங்க பாருங்க. அவன் பேசும்போதே அதை கண்டுபிடிப்பான். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவன் தான் வளர்ந்தவன். சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயும் தலையாட்டம், அப்படிங்களா அங்கே போன நீங்கள் சொல்கிறது நல்லா தாங்குது, நீங்கள் சொல்கிறது நல்லா, நீ உருப்படவே மாட்டே தோத்திரம். ஏவாள் ஏசுனார் சொன்னாலும் என்ன ஆட்டுதே, தலையாட்டுது. பாம்பு சொன்னாலும் என்ன ஆட்டுது, தலையாடுது. நீங்கள் சொல்கிறது நல்லா தான் இருக்குது, நீங்கள் சொல்கிறது நல்லா தான் இருக்குது, நீங்கள் சொல்கிறது நல்லா தான் இருக்குது, நீங்கள் சொல்கிறதும் நல்லா தான் இருக்குது. அது உருப்பட தோத்திரம், அது வேலைக்காகாது. எது நன்மை எது தீமை என்று பகுத்தறியத்தக்கதாக, சத்தியம் புரிஞ்சவன் கையை தட்டி ஆமென். பகுத்தறியத்தக்கதாக ஞானேந்திரங்களை உடையவர்களாகிய பூரண வயது. பலமான ஆகாரத்தை சாப்பிட்டா தானே அதெல்லாம் வரும் உனக்கு. 1 தீமோத்தேயு 4:1 சொல்லுது, பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள். வஞ்சிக்கிற ஆவிகள் என்ன ஆவிங்க? கடைசி காலத்தில் என்ன ஆவி சுத்துதே? அவன் சினிமா படம் சொல்லி உன்னை வஞ்சிக்க மாட்டான். சினிமா படத்தை சொன்ன நீ கண்டுபிடிக்க மாட்டியா? என்னடா அவன் இந்த ஒரு ரட்சிக்கப்பட்டவன் சினிமா கடையை பேசுகிறானேன்ட்டு டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. வஞ்சிக்கிறாவி அப்படி பேசாது. அவன் பைபிளை பேசுவான், வசனத்தை சொல்லுவான், இதுதான் கரெக்டுன்னுவான், அதுதான். இயேசுனார்கிட்ட பிசாசு வசனத்தை பேசினானா சினிமா கதை பேசினானா? சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வசனத்தெல்லாம் அருமையாக கோடிட்டு காட்டினாங்க. இயேசுநாதரும் வசனத்தை சொல்லி அதை ஜெயிச்சாரு. பிசாசு உன்னை விட அவனுக்கு வசனம் நல்லா தெரியும். புரிதுங்களா? வசனம் பேசுகிறவன் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவன், வசனம் பேசுகிறவன் தெளிவாக இருக்கிறவன் சோத்தரிக்கிறோம். அறிவேட்டத்தனமாக நம்ம நடந்து கொள்ளக்கூடாது. நீ நல்ல வசனம் படித்து பலமான ஆகாரத்தை புசிச்சிருந்தா ஒருத்தவன் பேசும் பொழுதே அது உனக்கு தெரியும். நன்மை தீமை இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக. வஞ்சிக்கிற ஆவி அது. அப்புறம் பிசாசுகளின் உபதேசத்துக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி என்ன செய்யறாங்க? போறாங்க. ஒரு உபதேசத்தில் இருக்கிறவனுடைய செயல்பாட்டை பாரு. இந்த உபதேசத்தை கேட்டு வளர்ந்துருக்கான், அவன் எப்படி இருக்கான், அவன் நடவடிக்கை எப்படி இருக்கு? அவன் நல்ல ஜோம் பண்ணுறானா? தேவனோடு பர்சனல் ப்ரேயர் இருக்கா அவனுக்கு? அவன் ஆத்துமக்களை ஆதாயம் படுத்தினா, குடும்பத்தில் அவன் சாட்சியாக இருக்கிறானா? அவன் ஜீவி என்ன? அவனை பற்றி ஒன்றுமே இல்லை. அவன் ஏதோ உன்னை ஊதிட்டு போகிறான், அதை நீயும் மண்டே ஆட்டுறான். அவனுடைய பர்சனல் உனக்கு தெரியுமா? ஒருத்தர் சொன்னார், நான் உங்களை கவனிக்கிறேங்க, நீங்கள் ஏதோ ஒரு உபதேசத்தை சொல்கிறீங்க, 10 வருஷம் உங்களை நோட் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே கரெக்டாக இருக்கிறீங்கன்னு நான் உங்களை நிதானிச்சேன்னா அதுக்கு பிறகு நம்ம உட்காந்து பேசுவோம். போங்க இப்போ 10 வருஷம் கழித்து நான் உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறதை விட்டுவிட்டு அவனுக்கு டீயும் பிஸ்கெட்டையும் கொடுத்து அவனுக்கு பூஸ்ட்டை கொடுத்து தோத்திரம், அவன் தோத்திரம் குடிச்சுவிட்டு நம்ம குடிக்காரன் ஆகிட்டு போயிடுறான் தோத்திரம். யாருனாவது பைபிளை கொடுத்தா போதும். நான் திரும்பி சொல்கிறேன், என் பேரை சொல்லிக்கினே வருவான் அவங்க வீட்டுக்கு. உங்கள் பாஸ்டர் அவர்லாம் ரொம்ப சின்னவர், நான் முன்னாடியே வந்தவன், அப்படியாங்க இப்படியாங்கன்னு உடனே ஓ நம்ம பாஸ்டரே தெரியுது அப்படின்னா இவர் இதாக தான் இருப்பாருன்னு நீயா இன்றைக்கி வேணாம். நான் யார்கிட்டையும் பேசுவேன், யார்கிட்டையும் கை கொடுப்பேன் தோத்திரம். அல்லேலூயா. என்கிட்ட கை கொடுக்குறவங்கலாம் என் கூட இருக்கிறவங்கெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கூடாது. நீங்கள் நன்மை தீமை இன்னதென்று பகுத்து அறிந்து கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா.
2 தீமோத்தேயு 3:13-14 பாருங்க. பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள். என்னங்க? பொல்லாதவர்களும் எத்தருமானவர்கள். எத்தரெல்லாம் என்ன செய்ய? ஏமாத்துவான். மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மென்மேலும் கேடுள்ளவர்கள். இந்த உபதேசத்தை கொண்டு வரவளை பற்றி பைபிள் நமக்கு சொல்லுது. சோத்திரம். சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுது, நீ கற்று நிச்சயித்தவைகளை என்ன செய்ய? நிலைத்திரு. சும்மா அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் போய் இது பண்ணி எங்கேயும் ஒரு நிலையாத இல்லாமல் போயிட போகிற. கற்று நிச்சயித்தவைகளில் நிலைத்திரு. 2 தீமோத்தேயு 4:3. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல். என்னங்க? ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினை உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளா என்ன செய்து கொள்ளுகிறார்கள்? சேர்த்து கொள்கிறாங்க. செவித்தினை, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் வாழ வைப்பார், அப்படி செய்வார், இப்படி செய்வார். சினிமாவும் பார்க்கலாம், சபைக்கும் போகலாம். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை தான் பார்க்கிறார். தோத்திரம். அவர் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார். கிருபை உள்ளவர். இயேசு சிலுவையில் நாம் செய்த எல்லா பாவங்களுக்கும் இனி செய்யப்போகிற எல்லா பாவங்களுக்கும் சேர்த்தே அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி விட்டபடியால் எந்த பாவத்தையும் செய்துவிட்டு இயேசுவே உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவும் என்றால் கழுவிடுவார். அவர் யாரையும் தண்டிக்கிற அந்த அளவுக்கு அவர் சோத்திரம் ஆக்ரோஷமான தேவன் இல்லை, அவர் அன்புள்ள தேவன். சினிமாவை பாரு, நல்லதை எடுத்துக்கோ, கெட்டதை விட்டுரு. நீனா அன்னப்பறவையா? நீ தோத்திரம். பாலை மட்டும் குடிச்சுவிட்டு தண்ணியை விட்டுட்டு போகிற ஆளா நீ? முதல்ல தண்ணியை தானே குடிப்ப. எப்படி சார் செய்ய முடியும்? உலகத்தில் சொல்கிறான் பாருங்க, ஒரு ஆட்டோ பேண்ட் எழுதியிருக்கிறான், ரசி ஆனால் அனுபவியாதே. ரசித்தா அனுபவிக்கணும் எண்ணம் வருமா வராதா? ரசி ஆனால் என்ன செய்யாத? அனுபவியாதே. இதே மாதிரி தான் இவன் சொல்கிறான், நீ கொஞ்சம் பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்படி கேடுகட்ட உபதேசங்கள் எங்கும் நிறைஞ்சி விளைஞ்சி நல்ல சபையில் இருந்த கர்த்தருடைய பிள்ளைகளை கெடுத்து இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள் இல்லாமல் உலகத்தில் உள்ள ஓடி சீர்கெட்டு கிடக்கிறத பார்க்கும்போது மனவேதனையில் நான் பேசுகிறேன். இன்னமும் சொல்லணுன்றதுக்கா இல்லை, ஜனங்கள் இப்படி ஒரு ஆளை கொண்டு வரதுக்கு எவ்வளோ பிரயத்தனம் பண்ணுறோம். ஆனால் எவனோ ஒருத்தவன் சொல்லி அந்த ஆத்மாவை கெடுத்துட்டானே, அவன் நடு ரோட்டில் நிற்கிறானே. முன்னாடி எப்படி ஜெபம் பண்ணான், முன்னாடி எப்படி கர்த்தரை தேடினா, கண்ணீரோடி அவன் ஜெபம் பண்ணுவானே, ஆத்மாக்கள் மேலே இவ்வளவு கர்சனை உள்ளவனாக இருப்பானே. இன்றைக்கி பார்க்குறான், அவன் மூஞ்சி இருட்டுக்கடை அல்வா மாதிரியே இருக்குது. தோத்திரம். பிரசன்னை இல்லை, பார்க்கும்போதே தெரியுத. மனவேதனையில் நான் பேசுகிறேன். சோத்திரம். பைபிள் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 2:16, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிரு, அவைகளால் அவர்களுக்கு அதிக அவபக்திக்கு உள்ளவர்கள் இடையில கள்ள போதகர்களான அப்படின்னு போட்டிருக்கிறது. பைபிளில் போட்டிருக்குது, அவருடைய வார்த்தை அரிப்பிளவை போல. அரிப்பிளவுனா கேன்சர் மாதிரி பரவுன்னுது. கேன்சர் எப்படி உள்ள அப்படியே புத்து மாதிரி வந்து ஃபுல் பாடியை கெடுத்துருமோ, ஆரம்பத்தில் அந்த கெட்ட உபதேசங்கள், தவறான உபதேசங்கள் ஆரம்பத்தில் நல்ல மாதிரி தான் இருக்கும், அது பிறகு அரிப்பிளவை போல என்ன செய்யும்? படரும். இனேமேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு 2 பேரையும் ஆண்டவர் இங்கே வந்து நமக்கு சுட்டி காட்டுறார். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம கிறிஸ்துவுக்குள் யாராக இருக்கக்கூடாதுங்க? குழந்தைகளாயிராமல். ஆமேன்னு சொல்லுங்க. அடுத்த கட்ட வளர்ச்சி. 2வது பாயிண்ட் இன்றைக்கி வேகமாக சொல்கிறேன் பாருங்க, வேகமாக சொல்கிறேன் பாருங்க. சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள், இது ஒரு வளர்ச்சி. நான் சொன்ன உங்களுக்கு, கிறிஸ்துவுக்குள் எந்த மனுஷனையும் தேறினவனாய் நிறுத்தணும். அப்போ கிறிஸ்துவுக்குள் குழந்தை. அதுக்கப்புறம் கிறிஸ்துவுக்குள் புத்திரர். 2வது பாயிண்ட், கிறிஸ்துவுக்குள் புத்திரர், சன் ஆஃப் காட். முதல்ல கிறிஸ்துவுக்குள் குழந்தை, அடுத்த வளர்ச்சி கிறிஸ்துவுக்குள் புத்திரர். ரோமர் 8:14 என்ன சொல்லுது? மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். 15 அந்தப்படியே திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். இது அடுத்த வளர்ச்சி. வளர்ந்துடணும், அடுத்த கட்டத்துக்கு போயிடணும். கிறிஸ்துவுக்குள் குழந்தையா இருக்கிறவங்க இப்ப கிறிஸ்துவுக்குள் புத்திரரா என்ன செய்யணும்?
மாறணும். பரிசுத்தாவியை பெற்றவங்க தான் அந்த புத்திரர். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறவர்கள், ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், தகப்பனின் காரியங்களை கவனிக்க பொறுப்புள்ளவர்களாய் மாறுறாங்க. அப்பாவுடைய காரியங்களை கவனிக்கிற ஆளா மாறிடுறாங்க. தகப்பனின் பாரத்தை குறைத்து தகப்பனுக்கு ஆறுதல் செய்கிறவங்க, இவங்க தான் புத்திரர். அப்பா நீங்க ஏப்பா சுமக்கிறீங்க, நான் கொஞ்சம் சுமந்துக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு அப்பாவுடைய பாரத்தை எடுத்துக்கிட்டு சுமந்துக்கிட்டு வரவங்க, அப்பாவுடைய காரியங்களை கவனித்து அதில் பொறுப்பா இருக்கிறவங்க. அப்பான்னா யாரு? ஏசு அப்பா. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தையா இருந்தவங்க இப்ப ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள். அல்லேலூயா. பரிசுத்தாவியை பெற்றவங்க, ஆவியினால நடத்தப்படுறவங்க. அல்லேலூயா. அப்பான்னு கூப்பிட்டு அவரை ஆராதிக்கிறவங்க. அல்லேலூயா. தகப்பனின் பாரத்தை சுமக்கிறவங்க. சோத்திரம். தகப்பனுடைய காரியங்களில் பொறுப்புள்ளவங்களா இருக்கிறவங்க. இவர்கள் குழந்தையின் அனுபவத்தை விட்டு அடுத்த நிலைக்கு கடந்து செல்றவங்க. அல்லேலூயா. புத்திரர்னா யாரு? தகப்பனின் நம்பிக்கைக்கு பாத்திரமா இருப்பவர்கள். தகப்பனுடைய சொத்துக்களையும் ஆஸ்திகளையும் பராமரிக்க அவர்கள் சோத்திருக்கிற முயற்சி எடுக்கிறவங்க. குழந்தையை யாரும் நம்ப மாட்டாங்க. குழந்தை அப்பா பாரத்தை என்ன செய்யாது? சுமக்காது. குழந்தைக்கு குடும்ப காரியங்களை குறித்த ஒரு அக்கறை குழந்தைக்கு இருக்காது. ஆனால் புத்திரனுக்கு அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த பொழுதே அவர் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டார். ஏசாயா 9:6 சொல்லுது, இயேசு கிறிஸ்து பிறந்ததிலிருந்தே அவர் தேவகுமாரன் என்று அழைக்கப்பட்டார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். ஸ்தோத்திரம். அவர் தேவகுமாரன் என்று அழைக்கப்பட்டார். மத்தேயு 3:17 இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின போது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது, இவர் என் நேச குமாரன், புத்திரன். அந்த நேச குமாரன் புத்திரன் என்ற சாட்சிக்கு பிறகுதான் ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்குகிறார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நேச குமாரன் சாட்சிக்கு பிறகுதான் அந்த ஊழியத்திலே அவர் பயன்படுறார் இயேசு. அந்த 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 அப்பதான் நீங்க பயன்படவே முடியும். ஏலிக்கு பிள்ளைகள் இருந்தாங்க, அந்த சாட்சி இல்லை. நேசகுமாரன் உங்களை பார்த்து ஏசுப்பா, உங்களையும் என்னையும் பார்த்து எனக்கு செல்ல பிள்ளை இது என் நேசகுமாரன், அந்த சாட்சியை நீங்களும் நான் என்னைக்கு பெறமோ அன்னைக்கு தான் கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட முடியும். நீங்க நிறைய பேர் புத்திரரா இருக்கிறீங்க, ஆனா நேச புத்திரரா? அதை கொஞ்சம் கவனிக்கணும். அந்த அந்த வேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் புத்திரனா அல்லது நேசகுமாரனா? எல்லாம் சொல்லுங்க. நான் ஆண்டவருக்கு குமாரனா இருக்கிறேனா? சத்தமா நான் இயேசுவுக்கு குமாரனா இருக்கிறேனா? நேசகுமாரனா இருக்கிறேனா? நான் ஆண்டவருக்கு குமாரனாக இருக்கிறது மட்டுமல்ல, சத்தமா 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 நான் ஆண்டவருக்கு குமாரன் என்ற பெயரோடு அல்ல, அவருடைய நேச குமாரனாக நான் இருக்க வேண்டும். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த சாட்சிக்கு பிறகுதான் உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் புறாரூபம் கொண்டு அவர் மேல என்ன செஞ்சாரு? இறங்கினார். ஏலிக்கு கூட குமாரர்கள் இருந்தாங்க, ஆனா ஏலியின் நேசகுமாரன் அவங்க இல்லை, அவங்க பயன்படுத்தப்படலை. ஓப்பினியும் பெனக்காசும் கதையை முடிஞ்சு போச்சு. புத்திரர்கள் தான், ஆனால் அவர்கள் என்ன புத்திரர் அல்ல? நேச புத்திரர் அல்ல. அப்பாவுக்கு அப்புறம் அவங்க அந்த மினிஸ்ட்ரிக்கு வந்திருக்கணும், ஊழியத்துக்கு வந்திருக்கணும், கர்த்தரை பயன்படுத்தி இருக்கணும். ஆனால் யார் பெத்த பிள்ளையோ சபைக்கு வந்துச்சு, சோத்திரிக்கணும். அவன் உண்மையாக இருந்தான், அந்த அபிஷேகம் அவனுக்குள்ளே வந்துருச்சு. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஈசாக்குக்கு 2 குமாரர் இருந்தாங்க. ஒருத்தவன் யாக்கோப்பு, ஒருத்தவன் ஏசா. ஒருவன் நேசகுமாரனாக இருந்தான், ஒருவன் காடு வனசஞ்சாரியா, ஊர் சுத்துறவனா, ஜெபம் பண்ணாதவனா, ஆண்டவரை தேடாதவனா இருந்தான். ஒருவன் குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். அவன் மேல அந்த தேவ அபிஷேகம் வந்துச்சு, அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சது.
கர்த்தர் அவனைத்தான் இஸ்ரவேலனா மாத்தினாரு. அவன் தான் முற்பிதாக்களின் தகப்பனா மாறனா. கையை தட்டு, நீ எந்த புத்திரனா இருக்கிறாய்? ஏசாவும் புத்திரன் தான், யாக்கோப்பும் புத்திரன் தான். ஆனால் ஏசா நேசகுமாரன் அல்ல, யாக்கோப்பு நேசகுமாரனா இருந்தான். நீங்கள் யாரா இருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. யோவான் 5:19 இயேசுவை பற்றி சொல்லுகிறது. இயேசு அவர்களை நோக்கி, பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளையே குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். இவர் தான் நேசகுமாரன். பிதா என்ன சொல்றாரோ அதையே செய்வார். இவர் வேற ஒன்றை தானா என்ன செய்ய மாட்டாரு, செய்ய மாட்டார். ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க அதை செஞ்சிடறேன், ஏன் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு இயேசு ஒரு ஆர்டரும் போடல. அவர் என்ன சொல்றாரோ அப்படியே அப்படியே செய்கிறார். பரலோகம் சொல்லுகிறது நேசகுமாரன். அல்லேலூயா. யோவான் 5:20 சொல்லுது, பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து. யாருங்க பிதாவானவர்? குமாரனிடத்தில். இந்த காலையில் எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசு என்கிட்ட அன்பா இருக்கிறாருன்னு? எத்தனை பேர் சொல்வீங்க? நீங்க ஆண்டவர் மேல அன்பா இருக்கு நீங்க சொல்றதெல்லாம் விட்டுருங்க. பிதாவானவர் குமாரனிடத்தில் எப்படி இருந்தாருங்க? அன்பா இருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். கையை தட்டுங்க. அதான் அடுத்த வளர்ச்சி. குமாரன். டைம் இல்லை, 3வது பாயிண்ட்டுக்கு போறேன். ஸ்பிரிச்சுவல் மேன், ஆவிக்குரிய மனுஷன். இது அடுத்த ஸ்டெப்பு. கிறிஸ்துவுக்குள் தேர்னவங்களை பத்தி நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். சோத்திருக்கிறோம். முதல்ல கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள், அப்புறம் கிறிஸ்துவுக்குள் புத்திரர், இப்போ ஆவிக்குரிய மனுஷர்கள். 1 கொரிந்தியர் 2:15 சொல்லுது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். எந்த உபதேசத்தை சொன்னாலும், எந்த ஞானஸ்தானத்தை பற்றி சொன்னாலும், எந்த கருத்துக்கள் அவன் சொன்னாலும் ஆவிக்குரியவன் நின்று நிதானிப்பான். கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து நிதானிப்பான். வேதத்தை வாசித்து நிதானிப்பான். சொந்தக்காரன் சொல்றான், அவன் சொல்றான், இவன் சொல்றான்னு கேட்டதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண மாட்டான். ஆவிக்குரியவன் நிதானிப்பான், ஆராய்ந்து பார்ப்பான். ஆனால் அவன் மற்ற ஒருவராலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஒரு ஆவிக்குரியவன் அவனை கரெக்ட் பண்ணுவான். இன்னொருத்தன் வந்து அவனை குற்றப்படுத்துகிற அளவுக்கு அவன் விட்டு விட மாட்டான். தன்னையே செக் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்பான். நான் ஒழுங்கா இருக்கிறேனா, அவங்க பேசுறது சரிதானா, அந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கலாமா, அது தேவனுடைய வார்த்தை தானா, அது கர்த்தருடைய சித்தம் தானா என்று ஆவிக்குரியவன் தன்னை தானே ஆராய்ந்து என்ன செய்வான். ஆவிக்குரிய இல்லாதவன் அவன் என்ன புடவை கட்டிட்டு வந்திருக்கிறான், இவன் எப்படி வந்துக்கிறான், அவன் குடும்பம் என்ன, அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு எங்கேருந்து வருவாய் வருது, அவன் யார்கிட்ட பேசுகிறான், யார்கிட்ட திருட்டு கண்ணை வச்சுக்கினே இன்னொருத்தவனை பார்த்து நிற்பான். காக்கா கண்ணை வச்சுக்கினே சர்ச்சில் அவன் யதார்த்தமாகவே இருக்க மாட்டான். இந்த காக்கா பார்வை, வஞ்சிக்கிற பார்வை, அந்த மாதிரி ஆளெல்லாம் உங்கள் வீட்டிலே சேர்க்காதீங்க. தோத்திரம் ஜெபம் பண்ணுங்க. எப்படி பாஸ்டர் நான் சேர்க்காமல் இருக்கிறது? அதுக்கு ஒரு ஜெபம் பண்ண. ஆண்டவரே இந்த சகோதரி வர வேணாப்பா எங்கள் வீட்டுக்கு, அது முண்டைக்கண்ணை வச்சுக்கின்னு சுற்றி பார்க்குதாப்பா, பொருளெல்லாம் காணாமல் போதாப்பா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க மட்டும் என் வீட்டுக்கு என்ன செய்யட்டாம்ப்பா, வரட்டாம்ப்பா. ஐயோ அந்த மனுஷன் வரவே வேண்டாம்ப்பா, அவன் கண்ணா இது தோத்துறான். இன்னொருத்தவனையே பார்த்துன்னு இருப்பான். நான் சொல்கிறேன், ஞானியின் கண்கள், பைபிளை போட்டுக்க, என்னங்க, ஞானியின் கண்கள் அவன் மேலேயே இருக்கும், இன்னொருத்தவன் மேலே இருக்காது. கண்ணு எது கொடுத்தாரு? இன்னொருத்தவன் எப்படி எட்டி எட்டி பார்க்கறதுக்காக கொடுத்துக்கிறாரு கண்ணை. நீ ஒழுங்காக இருக்கிறியா, உன் உடம்பு ஒழுங்காக இருக்குதா, என் ஜீவியம் சரியாக இருக்குதா, நான் யோக்கியமாக இருக்கிறேன்னா, நான் பரலோகம் போய் சேருவேனா, நான் உருப்பிடுவேனா, நான் என்ன பண்ணுவேன்? முதல்ல பாரு, முண்டை கண்ணை திறந்து உன்னை பாரு, தோத்திரம். உன் ஆந்த கண்ணை திறந்து உன்னை பாரு. இப்போல்லாம் வந்து வர பைக்கெல்லாம் வந்து ஆன் பண்ணாலே ஹெட்லைட் என்ன செய்யுதுங்க, எரியுது. அதுக்கு முன்னாடிலாம் ஹெட்லைட் எரிஞ்சு அவனா சொல்லுவான்ல, சார் லைட் எரியுது. நான் அப்படித்தான் ஒருத்தவன்ட்ட சொன்னேன். எனக்கு இன்னொருத்தவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தவன் சொல்கிறான் இவன் ஹெட்லைட் எரியுதுன்றான். அப்படின்னு என்ன அர்த்தம்? என் ஹெட்லைட்டை பார்க்காம இன்னொருத்தவன் ஹெட்லைட்டை பார்த்துக்கிறேன். நான் ஏமா பேர் கேடு கட்டவன் பாருங்க.
இப்போ தாங்க சொல்கிறேன் சார் உங்கள் ஹெட்லைட் எரியுது சார், நான் அவன் அப்படின்ட்டு போயிட்டான். கொஞ்சம் அவனை தாண்டி போயிருப்போம், என்ன ஒருத்தவன் சொல்கிறான் உங்கள் ஹெட்லைட் எரியுதுன்றான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் என்ன பார்க்கல, யாரை பார்க்குறேன்? மணவாட்டி சொல்கிறா, நான் அவங்க தோட்டத்தை இவங்க தோட்டத்தெல்லாம் பார்த்தேன், ஆனால் என் தோட்டத்தையோ நான் காக்க தவறினேன். முதல்ல உன்னை பாரு, உன் ஜீவி நல்லா இருக்குதான்னு பாரு. ஆவிக்குரியவன்னா யாருங்க? அவன் தன்னைத்தானே நிதானித்து ஆராய்ந்து அறிவான். அவன் யாருடைய மூக்கிலையும் யாருடைய விஷயத்திலும் தலையிட மாட்டான். அவனை பார்ப்பான். தாவீது சொல்றார், வேதனை உண்டாக்குற வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும். ஆமென்னு சொல்லுங்க. இந்த ஆவிக்குரியவர்கள் எப்படி தெரியுமா? அவர்கள் பேச்சு ஆவிக்குரியதா இருக்கும், அவங்க நடை ஆவிக்குரியதா இருக்கும், அவங்க சிந்தனை ஆவிக்குரியதா இருக்கும், அவங்க ஜெபம் ஆவிக்குரியதா இருக்கும், அவங்க சிரிச்சா கூட அதில் ஆவிக்குரிய தன்மை இருக்கும். இவர்களுக்கு பிரசங்கிப்பதும் இவர்களை நடத்துவதும் இவர்களை மேய்ப்பதும் ஒரு ஊழியக்காரனுக்கு ரொம்ப எளிது. ஆவிக்குரியவர்கள் இருக்கிற சபையை ஒரு பாஸ்டர் அவங்களுக்கு பிரசங்கம் பண்றதா அவங்களை நடத்துறது ரொம்ப ஈஸியா இருக்கும். எல்லாருமே ஆவிக்குரியவர்கள் தான் சபையை ஈஸியா போதக நடத்த முடியும். சபையில் ஏன் பிரச்சனை வருதுன்னா, அதில் குழந்தைகளை போன்ற புத்திரராக இருப்பாங்க, ஆனால் நேச புத்திரராக இருக்க மாட்டாங்க. அவங்களால தான் சபையில் பிரச்சனை வருது. அத்தை சொல்லிட்டாங்க இத்தை சொல்லிட்டான்னு கிளப்பி பூதாகாரமாக்கி இங்கே கதையை அங்கே சொல்லி அங்கே கதையை இங்கே சொல்லி எங்கள் தலையே உருட்டிடுவாங்க. தோத்திரம். இவர்கள் தேவனோடு சேர்ந்து ஜீவிக்கும் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள், ஆண்டவரோடு நெருங்கி இருப்பாங்க. அவங்க தான் ஆவிக்குரியவர்கள். பிலிப்பு என்கிறவன் சாதாரண பந்து விசாரிப்புக்காரன் தான், ஆனால் ஆவியில நிறைந்த ஒரு மனுஷன். ஒரு நாள் அப்போஸ்தலர் 8:26 சொல்லுது, ஆவியானவரோடு ஐக்கியம் கொண்ட அந்த மனிதன் கர்த்தர் அவனை பார்த்து வனாந்தரத்துக்கு போன்றார். பாருங்க, நடத்துறார் பாருங்க, அதை வனாந்தரத்துக்கு போ. அப்போஸ்தலர் 8:29 அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் அப்படின்றார். உடனே ரதத்தோடு சேர்றான். அப்போஸ்தலர் 8:30 அந்த ஓடு அப்படின்றாரு. பாருங்க, போன்றாரு, சேர்ந்து கன்றாரு, ஓடுன்றாரு, அவனும் ஓடுகிறான். எப்படி? இதான் ஆவியானவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறவனுடைய வாழ்க்கை. காணாத ஆவியாகிய தேவனோடு சேர்ந்து ஜீவிக்கும் அனுபவம் பெற்றவர்களே ஆவிக்குரியவர்கள். ஆமென்னு சொல்லுங்க. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. காணாத ஆவியாகிய தேவனோடு சேர்ந்து ஜீவிக்கும் அனுபவம் பெற்றவர்கள். என்னாகமம் 14:24 சொல்லுது, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியுடையவனாக இருக்கிறான். மற்றவங்களாம் முறுமுறுக்கிறாங்க, எரிச்சல் படுறாங்க, கோவப்படுறாங்க, ஊழியக்காரரை மதிக்க மாட்டேன்றாங்க, குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க, கலகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அந்த கானான்களை நம்ம போக முடியாது, இயேசுநாதர் சொன்னார் தான், ஆனால் நம்ம போக முடியாது, அவர்களாம் ராட்சதர்களைப் போல இருக்கிறார்கள், அப்படி பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறோம், அந்த கானானை போகவே முடியாதுன்னு சொல்லி முழு சபையும் கலகப்படுத்தினாங்க. ஆனால் யோசுவாவும் காலேப்பும் சொன்னாங்க, இல்லை, கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் நாம் அதை எளிதாக ஜெயிப்போம். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போய்விட்டது. ஏன் இந்த 2 பேர் மட்டும் தனியா சொல்றாங்கன்னா, அவர்கள் வேறே ஆவி உடையவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதான் ஆவிக்குரியவங்க. நீங்க யாரா இருக்கிறீங்க? எந்த வளர்ச்சியில் இருக்கிறீங்க? ஏதோ கேட்டுவிட்டு முடிச்சுட்டு போய் கறியை வாங்கி சமைப்போன அந்த சிந்தனையோடய போவாத வீட்டுக்கு. தோத்திரம். வீட்டுக்கு போகும்போது அந்த வசனங்களை தியானிச்சுக்கிட்டே போங்க. இந்த நாள் முழுவதும் தியானிங்க. நான் எந்த இடத்துல இருக்கிறேன்ப்பா, பார்வோனோ பிசாசோ என்னையோ என் குடும்பத்தையோ கொன்றக்கூடாது, நாங்கள் வளரணும்ப்பா. ஹல்லேலூயா. 4வது ஒரு காரியம், தேறின மனுஷன், பெர்ஃபெக்ட் மேன். அடுத்த கட்டம், கிறிஸ்துவுக்குள் குழந்தை, கிறிஸ்துவுக்குள் புத்திரர், ஆவிக்குரிய மனிதன். 4வது இதான் ஃபைனல் ஸ்டேஜ், தேறின மனுஷன், பெர்ஃபெக்ட் மேன். 2 தீமோத்தேயு 3:16 தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், 3:16 ஒரு வார்த்தை வருது பாருங்க, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரிகளை செய்வதற்கு தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அப்படின்னு போட்டு, தேறின மனிதன், பெர்ஃபெக்ட் மேன்.
எல்லாரும் சொல்லுங்கள், தேறின மனுஷனாய் நான் இருக்க வேண்டும். நம்ம உற்சாகமாக இல்லாத மாதிரி தெரியுது. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை சோத்திரம் பண்ணுங்க. பால்கனியில் இருக்கிறவங்க, கீழே இருக்கிறவங்க, தேறின மனிதன் நல்ல கைகளை தட்டுங்க. ஹல்லேலூயா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை. பாட்டுக்கு பால்கனியில் இருக்கிறவங்க, கீழே இருக்கிறவங்க கைகளை தட்டி, வல்லமை உண்டு உண்டு, அற்புத நல்ல கையை தட்டணும் பாருங்க. ஸ்தோத்திரம் பண்ணி பாடுங்க. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை. ஆட்டுக்கோட்டையின் உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். சொல்லுங்க. உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு இன்னும் தொடர வேண்டும். கைத்தட்டி. ஏதேன் தோட்ட உறவு இன்னும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். கைகளை தட்டி. எந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும். ஹல்லேலூயா. எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப நாலாவது தேறின மனுஷன். லூக்கா 6:40 சொல்லுது, தேறின எவனும் தன் குருவை போல இருக்கிறான். அவன் தான் தேறினவன். எல்லாம் சொல்லுங்க, தேறின மனுஷன், தேறின எவனும் தன் குருவை போல இருக்கிறான். அப்போ நான் தேறின மனுஷனா இருந்தா நான் இயேசுவை போல இருக்கிறேன்னு அர்த்தம். அதான் தேறின என்கிற அந்த தமிழ் வார்த்தையின் டீப்பான ஒரு அர்த்தம் கவனிக்கணும். எபேசியர் 4:11 சொல்லுது, கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராகும் வரைக்கும். இதான் தேர்னது. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷன். மத்தேயு 5:48 சொல்லுது, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்கள் எப்படி இருக்கணும்? பூர்ண சற்குணர், அதாவது பெர்ஃபெக்ட் மேன். பிலிப்பியர் 3:14 15 14 சொல்லுது. பிலிப்பியர் 3:14 தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி என்ன செய்கிறேன்? தொடருகிறேன். தேறின மனுஷனுடைய அடையாளத்தை சொல்றேன். அவன் பின்னாடி அது என்ன யாரு இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாரு. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், இயேசு கிறிஸ்து எதற்காக என்னை அழைத்தாரோ, தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். 14 15 சொல்லுகிறது, ஆகையால் நம்மில் தேறின யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். நம்மில் தேறின யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். பின்னானவைகளை மறந்து, கையை தட்டி, முன்னானவைகளை நாடி, கிறிஸ்து எனக்காக வைத்திருக்கிற அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. ஹல்லேலூயா. பின்னானவை மறந்தே முன்னானவை நாடினே, பின்னானவை மறந்தே முன்னானவை நாடினே, என் நேசர் தருகின்ற பரிசுக்காக, என் நேசர் தருகின்ற பரிசுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். நான் லக்கை நோக்கி தொடருகிறேன். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. எல்லாம் என் இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு.
ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ச்சி தேவை, அதே நேரத்தில் தேர்ச்சியும் முதிர்ச்சியும் தேவை. நல்லா கவனிக்கணும். வளர்ச்சி தேவை, ஆனால் அதே நேரத்தில் தேர்ச்சியும் முதிர்ச்சியும் தேவை. எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, ஆவிக்குரிய காரியத்தில் எனக்கு வளர்ச்சி தேவை, அதே நேரத்தில் தேர்ச்சியும் முதிர்ச்சியும் எனக்கு தேவை. பல முறை சொல்லியிருக்கிறேன், மாங்காய் மாம்பழம், மாங்காவும் ஒரே சைஸு தான், மாம்பழமும் ஒரே மரத்தில் வளர்ந்தது தான். ரெண்டுமே உதாரணமாக இது 200 கிராம் இருக்குன்னா இதுவும் 200 கிராம் தான், ரெண்டும் வளர்ந்துருக்கு. ஆனால் காய் இன்னும் தேர்ச்சி ஆகலை. இது வளர்ந்துருக்கு மாம்பழம், ஆனால் மாம்பழம் தேர்ச்சி அடைந்திருக்குது. புரியுதா உங்களுக்கு? ரெண்டும் பெருசு தான், ஆனால் அது மாங்காய், இது மாம்பழம். மாம்பழம் தேர்ச்சி அடைந்திருக்குன்னு அர்த்தம். ஆனால் இது மாங்காய் சைஸு, மாம்பழம் சைஸ் தான் இருக்குது, ஆனால் என்ன அடையல, அது தேர்ச்சி அடையல. பல வருஷமாக 15 வருஷமாக நீயும் விசுவாசி தான், இன்னொரு சிஸ்டரும் 15 வருஷம் தான் விசுவாசி. ஆனால் நீ வளர்ச்சி அடைந்திருக்கிறாய், ஆனால் என்ன அடையலை, இன்னும் தேர்ச்சி அடையலை. இன்னும் குழந்தையத்தனமும் இருக்குது. கர்த்தர் இன்னும் புத்திரனாக தான் இருக்கிற, நேசகுமாரனா நீ மாறல, இன்னும் ஆவிக்குரியவனாவே நீ மாறல, இன்னொருத்தவனை பார்த்துட்டு இருக்கிற. வளர்ந்துருக்க ஆனால் தேறி இருக்கிறியா? அதான் ரொம்ப முக்கியம். உருவத்திலே பெரிதல்ல, ஆனால் தேர்ச்சியில் முதிர்ச்சி தேவை. மாங்காய் மாம்பழம் ரெண்டு ஒரு சைஸ் தான், ஆனால் கலர் இது வேற இது வேற, நிறத்தில் வித்தியாசம். மாங்காவினுடைய ருசி வேற, மாம்பழத்தின் ருசி வேற. மாங்காயை ஸ்மெல் பண்ணி பார்த்தா அதில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், ஆனால் மாம்பழத்தை ஸ்மெல் பண்ணால் அதனுடைய மனம் வேற, மனம் வேற. ரெண்டும் வளர்ச்சி தான் இருக்குது வேற. மாங்காய சாம்பார் வைக்கும் போதோ அல்லது மீன் குழம்பு வைக்கும் போதோ அதை அரிஞ்சு அதில் போடுவாங்க, அதனுடைய உபயோகம் வேற. ஒரு மாம்பழத்தை அவன் உபயோகப்படுத்துறது வேற. அதில் ஜூஸை போடுவான், அதில் அழகாக குடிப்பான், அது வேற. மாங்காய் ரேட்டு வேற, மாம்பழம் ரேட்டு வேற, ஆனால் சைஸ் எல்லாம் இன்னும் ஒன்று தான். மாங்காய் கொட்டையை நீங்கள் விதைச்சா மாமரம் வளராது, மாம்பழம் கொட்டையை போட்டால் தான் மாமரம் வளரும். சைஸ் என்னமோ ஒன்று தாங்க. இது தேர் இருக்கு, இது தேரல. அப்போ தேர்ன ஒரு மாம்பழம் கொட்டையிலேருந்து தான் இன்னொரு மாமரம் வளர முடியும். மாங்காய் பெருசாக தான் இருக்குது, ஆனால் அது கொட்டையிலேருந்து இன்னொரு மாமரம் என்ன செய்யாது, வளராது. ஏனென்றால் அது வளர்ச்சி அடைந்திருக்கிறது, தேர்ச்சி அடையல. சபையில் வளர்ந்த அனுபவம் மட்டும் இல்லை, தேர்ச்சி அடைந்த மனுஷனாய் எந்த மனுஷனும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக. இயேசு கிறிஸ்து கூட அத்தி மரத்தில் அத்தி கனிகளை தான் தேடி வந்தார், ஒரே காயை தேடி வரல. எதை தேடி வந்தாருங்க? கனிகளை. இன்னைக்கு உங்களிடத்தில் அந்த கனியை தேடி வராரு. நீங்கள் தேர்ச்சி அடைந்திருந்தால் அதான் ஆண்டவருக்கு சந்தோஷம். அப்படி நீங்கள் இருப்பீர்களானால் எந்த பார்வோனின் தந்திரமும் உங்களை ஒன்று செய்ய முடியாது. ஆமென். எல்லாம் எழுந்து நிற்கலாம் வேகமா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பழையன கடந்தன புதியன புகுந்தன் பரலோக குடிமகன் நான். பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகன் நான். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். இதயமெல்லாம் ஏங்குதையா ஏங்குதையா. எல்லாரும் சேர்ந்து பாடும். இதயமெல்லாம் ஏங்குதையா. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் மூழ்கணுமே. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் மூழ்கணுமே. வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை நெருக்கம்
இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. ஆமென். வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. நிகழ்கிற காலமோ, நிகழ்கின்ற காலமோ, வருகிற காலம், வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ, வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ, வாழ்வோ சாவோ, வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ, வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே. உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே. நானவராலய எனக்குள்ளே இயேசு. நானவராலய ஹல்லேலூயா. எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தால் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. இயேசுவின் பின்னால், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, பார்வோன் குழந்தைகளை கொள்ள வேண்டும் என்று தந்திரம் பண்றான். நாங்கள் சபையிலே குழந்தைகளைப் போல எல்லாம் ஆண்டவரே, நாங்கள் புத்திரராக இல்லாமல் நேச புத்திரராக, ஆவிக்குரியவர்களாக, தேறின மனுஷர்களாக காணப்படும்படி கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை சோதர கிறிஸ்துவுக்குள் தேறினவராளாக நானும் என் சபையார் இருக்க உதவி செய்யும். நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளை தொடரட்டும் ஆண்டவரே. நாங்கள் தேறின மனுஷர்களாக, பொல்லாத பிசாசினுடைய கிரியைகளை தொடாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் சபையில் இருக்கிற எல்லாரும் நல்ல வளர்ந்தவர்களாக, நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, நாணேந்திரமுடையவர்களாக, பலமான ஆகாரத்தை புசிக்கிறவர்களாக, பலமுள்ளவர்களாக, கைகளை தட்டி பலமுள்ளவர்களாக, நல்ல சத்தியத்தில் வளர்ந்தவர்களாக, சாத்தானை எதிர்த்து நின்று ஜெயிக்கிறவர்களாக என்னையும் எங்களை நீர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை, இந்த வசன பிள்ளைகளோடு பேசிக்கிட்டே இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் நம்முடைய பிள்ளைகளை நடத்தட்டும். நம்முடைய பிள்ளைகள் ஜெயம் எடுப்பார்களாக. இந்த வாரத்தின் பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து நடத்தும். எங்க அப்பா அப்படி செய்ய போற எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தோறும் ஒப்பு கொடுக்கிறோம். கன மகிமை துதி ஸ்தோத்திரம் எல்லாம் உமக்கே. இரட்சகரும் மீட்பருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சிநேகம், வழிநடத்துதல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் இன்று சதா நாட்களில் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். சத்தமாய் சொல்வோம், மாரநாதா. சத்தமா 3 முறை சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து சத்தமா சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவான். அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு,
கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக இருப்போம், சாத்தானை ஜெயிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.